வணக்கம் விவாஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். பாருங்கள், இன்றைக்கி சூப்பரான ஒரு மூலிகை ரசம். மூட்டு வலியா, வாதமா, முடக்கத்தானை யூஸ் பண்ணி எப்படி ரசம் பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஆக்சுவலாக மூட்டு வலிலாம் சூப்பராக போயிடும். இதுதான் இந்த முடக்கத்தான் இலை. எப்படி இருக்குது பார்த்தீங்க தெரியுமா? இந்த 3 வடிவத்தில் இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். நம்ம இந்த இலையை ஆஞ்சி அப்படியே எடுத்துக்கலாம். சில பேர் கொஞ்சோண்டு அந்த கொம்பு இருக்குல்ல, அதை கூட போடுவாங்க. ஆனால் ரொம்ப கசப்பாக இருக்குமேன்றதுனால நான் என்ன பண்ணுறேன், இலையை மாத்திரம் ஆஞ்சிக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அவ்வளோ கசப்பும் தெரியாது, சூப்பராகவும் சாப்பிட்லாம். உடம்புக்கும் நல்லது, வாயு தொல்லையும் இருக்காது, மூட்டு வலியும் இருக்காது. அடிக்கடி முடக்கத்தான் சாப்பிடும்போது நம்ம முடக்காரதை அறுக்கிறதுனால அதுக்கு முடக்கத்தான் அப்படின்னு பேர். நம்மளால் வாதத்தால் நம்மளை முடக்கும்போது இது அறுத்துரும் அதை அப்படின்றது தான். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு பாண்ட்லி வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறோம். அந்த கீரையை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். சரிங்களா? கடைசியில் தான் அந்த கீரையை போட போகிறோம். அதனால் கீரையை முதலையே என்ன பண்ணுறோம், கொஞ்சம் லைட்டாக பச்சை வாசனை போக மொறுமுறுன்னு கூட வதக்கிக்கலாம். உங்கள் சாய்ஸ் தான் அது. எந்த அளவுக்கு வதக்க முடியுமோ அப்படி, ஆனால் சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. ஸோ இந்த கீரையை எல்லாருமே அடிக்கடி இந்த சீசனில் கிடைக்கும்போது வாங்கி பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். தொகையில் அரைச்சா ஒரு சிறு கசப்பு இருக்கும், அதனால் ரசம் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா அடை பண்ணும்போது அரைச்சிக்கலாம். இப்போது அந்த கீரை கொஞ்சமாக வெந்துடுத்தா வதக்கிட்டோமா, அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா வதக்கிடுத்துனா நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். பாருங்கள், இப்போ சூப்பராக வதங்கிடுச்சு. எடுத்து வச்சுடுவோம். அப்புறமா என்னென்னலாம் வறுக்கணும் ஒரு ரசத்துக்கு அப்படின்றத சொல்கிறேன். 1/4 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 2-3 மிளகா, கொஞ்சமாக புளி. இந்த புளிக்கு பதிலாக நீங்கள் 4 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இது தனியா 2 ஸ்பூன். இந்த நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தனியா வாசனையோட. புளியை நம்ம இதெல்லாம் வறுத்த பிறகு, பொடி பண்ண பிறகு புளியும் போட்டு ஒரு அரைச்சிடலாம் நீங்கள். அப்போது உங்களுக்கு திப்பியும் இருக்காது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். புளி வேண்டான்றவங்க இதை மாத்திரம் வறுத்து எடுத்துட்டு, நான் வதக்கும் எண்ணெய் போட்டு புளியை நல்லா வதக்கி தண்ணி போட்டு கொதித்து புளி கரைஞ்ச உடனே இந்த பொடியை நம்ம வறுத்ததை போடணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பொடியெல்லாம் நல்லா வறுத்துட்டோம். ஆறின உடனே என்ன பண்ணுறோம், இந்த புளியும் அந்த சூட்டில் போட்டுற போகிறோம். அப்படியே மொத்தமாக அரைச்சிட போகிறோம். சரிங்களா? இது ஆறின உடனே நம்ம அரைக்கணும். இதில் மிளகு, சீரகம், துவரம்பருப்பு, தனியா, மிளகா எல்லாம் இருக்குது. எல்லாமே மெடிசன் தான். இப்போது கொஞ்சமாக நெய் போட்டிருக்கோம், கொஞ்சம் கடுகு போடுறோம். கடுகு வெடித்த உடனே நம்ம என்ன பண்ணணும், தக்காளி. ஏன்னா நான் புளி கொஞ்சமாக தான் சேர்த்ததுனால கொஞ்சம் தக்காளி சேர்க்குறேன். நீங்கள் புளியே வேண்டான்னா மொத்தமாக 4-5 தக்காளியை இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை அதோட கூட அரைச்சிக்கலாம். 2 வெரைட்டியாக நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி தக்காளி கொஞ்சம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா கரைஞ்சா தக்காளி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நான் தண்ணி எவ்வளோ நமக்கு ரசம் அதுக்கு 5 பேர் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன், கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா கொதித்து தக்காளியும் கொஞ்சம் கரையும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை மொத்தத்தும் சேர்த்துட்டோன்னா நம்மளோட ரசம் சூப்பராக ரெடி ஆகிடும். அதனால் அந்த வாசனையும் கொஞ்சம் நல்லா கடைசி நிமிஷத்தில் போடும்போது ஒரு கொதி லேசாக வரும்போதே நல்லா வாசனை கமன்னு இருக்கும். நம்ம கீரையை வதக்கி வச்சோம் பார்த்திங்களா, அதை என்ன பண்ணணும், இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்கணும். முதல்ல கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இஞ்சி சேர்த்த உடனே நமக்கு வதக்கி வச்ச கீரையை போட்டுறோம். ஆனால் கீரை போட்ட உடனே ரொம்ப நேரம் கொதிக்க விடாமல் என்ன பண்ணணும், அழகாக தட்டை போட்டு மூடிட்டு ரசம் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். பாருங்கள், அணைச்சாச்சு. கீரை போட்டவுடனே ஏற்கனவே எல்லா ஃப்ளேவரும் கொதிச்செடுத்து தட்டை போட்டு மூடிடுங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து குடிக்கலாம், சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். அப்படியே குடிங்க, தொண்டையில் கீச் கூட போயிடும். ஸோ நம்மளோட சூப்பரான மூலிகை முடக்கத்தான் ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததுன்னா என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் போடணும், கமெண்ட் கொடுக்கணும், என்ஜாய் பண்ணணும். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.